3000 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டியர்களோட தலைநகரமா இருந்த கொற்கை துறைமுகம் பக்கத்துல அறிவார்ந்த தமிழ் சமூகம் ஒண்ணு இருந்திருக்கு. அதுதான் ஆதிச்சநல்லூர். 1876ல ஜகூர் என்ற ஜெர்மன் ஆய்வாளர் ஆராய்ச்சி பண்ண வராரு. அதுதான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் அகழ்வாராய்வு. கீழடிக்கும் முந்தின வரலாறு இருக்கிற இடம் அது. தமிழனோட 3000 ஆண்டுகால வரலாறு ஒரு ஆங்கிலேய அதிகாரியால தான் பாதுகாப்பா இருந்ததுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ், பிரிட்டிஷ்காரங்க ரயில் பாதை போடுறதுக்காக குழிகள் தோண்டும் போது அந்த இடத்துல நிறைய பானைகள் இருக்கிறது தெரிய வருது. அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் நம்ம முன்னோர்கள் தான் ஏதோ புதையலை விட்டுட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி கடப்பார மண்வெட்டியோட கிளம்பி வந்திருக்காங்க. பல்லாயிரம் வருஷ கணக்கான பொருட்களை பாதுகாக்க வேண்டி அலெக்சாண்டர் என்ற ஆங்கிலேயரால அந்த இடத்தை சுற்றி 144 ஏக்கருக்கு வேலி போடப்படுது. இந்த இடத்துக்குள்ள யாரும் வரக்கூடாதுன்னு சட்டமும் உருவாகுது. காலங்கள் மாறுது. ஆங்கில ஆட்சி முடிஞ்சு இந்திய அரசாங்கம் வருது. ஆனாலும் பல காலங்களுக்கு ஆதிச்சநல்லூர் அகழ்வாய்வு பண்ண யாருமே வரல. பல வருடங்களுக்கு பிறகு ஆதிச்சநல்லூர் பகுதியில் இருந்த பொருட்கள் கார்பன் டேட்டிங்க்கு அனுப்பப்படுது. அப்பதான் உண்மை உலகத்துக்கு தெரிய வருது. 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிச்சநல்லூர்ல வாழ்ந்த முன்னோர்கள் அவர்களோட வாழ்க்கையோட முக்கியமான நிகழ்வா இறப்பை கருதி இருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறமா இறந்தவங்களோட சேர்ந்து அவர்கள் பயன்படுத்தி வந்த பொருட்களை கூடவே வச்சு புதைச்சிருக்காங்க. முதல்ல இறந்தவங்களோட உடல்கள் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் உணவாக விடப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கிற எலும்புகளை மட்டும் எடுத்து பானைக்குள்ள போட்டு அவங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி பொருட்களை பானைக்குள்ள வச்சு மண்ணுக்குள்ள புதைச்சிருக்காங்க. இதத்தான் நாம முதுமக்கள் தாழின்னு சொல்றோம். இந்த மாதிரி அடக்கம் செய்யற முறை பல இடங்கள்ல பின்பற்றப்பட்டும் வந்திருக்கு. இன்னும் வேற என்ன மாதிரியான பொருட்கள் இந்த ஆதிச்சநல்லூர்ல புதைஞ்சிருக்கும் சொல்றேன். 3500 வருஷத்துக்கு முன்னாடி கஞ்சி வடித்த அடையாளம் பானையில இருந்திருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம், வடிகட்டி மாதிரியான ஒரு பொருளை இந்த மக்கள் பயன்படுத்தி வந்திருக்காங்க. நான் முன்ன சொன்ன அந்த முதுமக்கள் தாழிகள் இருந்த இடத்தை சுற்றி நிறைய சின்னதும் பெருசுமான பானைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த பானைகள் எல்லாம் மண்ணாலையும் செம்பு மற்றும் தாமிரத்தினாலையும் செஞ்சிருக்காங்க. முக்கிய தலைவன் இறந்துட்டா அவர் இறந்ததும் செம்பு தாமிரத்தினால செஞ்ச பொருட்களை பானைக்குள்ள போட்டு புதைச்சிருக்காங்க. இவங்க ஆற்றை தாண்டி வந்துதான் இதை செஞ்சிருக்கணும். வீடியோவோட ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி ஆதிச்சநல்லூரோட வரலாறு 3000 வருஷத்தோட நின்னுறல. இந்த இடத்துக்கு பக்கத்துல ஆதிகால மனிதர்கள் பயன்படுத்தின கற்கரைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த கருவிகள் உருவான காலத்தை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தப்போ அவையெல்லாம் 5000 வருஷ வரலாற்று தனக்குள்ள வச்சிருக்கு.